தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நாம விமர்சனம் பார்க்கக்கூடியது இயக்குனர் ராஜநாதன் பெரியசாமியுடைய படைப்புல நட்டி நடராஜனுடைய நடிப்புல ஒரு தமிழ் படமாக நம்மூர் திரையரங்குல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கம்பி கட்டும் கதைகள் படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சோன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லவும் மறந்துடாதீங்க. கம்பி கட்டும் கதைகள் இந்த படம் கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு கம்பி கட்டும் கதைகள் அப்படின்னு பேர் வச்சதை விட சதுரங்க வேட்டை 3 அப்படின்னு கூட பேர் வச்சிருக்கலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். ஊரை ஏமாற்றி உலையில போட்டு தான் வயிற்றை மட்டுமே வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற கதாநாயகன், அவருக்கு இந்த படத்தில் அடுத்தடுத்து என்னென்னதான் நடக்குது, எப்படியெல்லாம் அவர் மக்களை ஏமாத்துறாரு, இவர்கிட்ட ஏமாறுறதுக்குன்னு எப்படியெல்லாம் டிசைனாக மக்கள் கிடைக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் ஒரு சாமியார் கப்புள்ஸ் ஒன்று ரொம்ப வைரலாக வீடியோஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, அவங்கள வச்சு கொஞ்சம் லைட்டாக கலாய்ச்சி ரொம்ப நேரடியாகவே தாக்கி நிறைய காட்சிகள் இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸும் மைனஸும் நான் ஒன்றாவே பார்க்குறேன். ஒன்று இது காமெடி படமாக எடுக்க முயற்சி பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அடல்ட் காமெடி படமாகவே டோட்டலாக இந்த படத்தை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. டபுள் மீனிங் டயலாக் ஆகட்டும், டபுள் மீனிங் வேர்ட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஆகட்டும், அதே மாதிரி அந்த சாமியார்களெல்லாம் வச்சு கலாய்க்கும் போது அவர் அந்த சாமியாராகவே மாறி இந்த ஒரு சில விஷயங்கள் அந்த பெண்கள் கிட்ட நடந்துக்கக்கூடிய விஷயமாகட்டும், இந்த மாதிரி நிறைய படங்களை நாம் பார்த்துட்டோம். பட் நட்டி நடராஜன் அது செய்யும்போது ஒரு சில இடத்துல ரொம்ப ஸ்பெஷலாக நல்லா பண்ணியிருக்காருயா இந்த ஆள் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் கூடவே ட்ராவல் பண்ணக்கூடிய சிங்கம் புலி, சும்மா சொல்லக்கூடாது, எங்கே போனாலும் சரி அவருக்கு அவர் பார்ட்னராக இருப்பார். அவர் என்ன, அதாவது மக்களை ஏமாற்றும் போது ஏமாறக்கூடிய முதலாளாக அவர் மக்களவங்களாம் எப்படி ஏமாத்துறாரு அப்படிங்கிற விஷயமாகட்டும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் படத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் ரசிக்கக்கூடிய காமெடியாக இருந்தது. அதே மாதிரி பின்னணி இசை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி பெரும்பாலான இடத்துல அந்த நகைச்சுவை நையாண்டிக்கு ஏற்ற மாதிரி பின்னணி இசை ரொம்ப பொருத்தமாகவே இருந்தது. பாடல்கள் நமக்கு ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் செட் ஆகலை. பட்டு டெக்னிக்கல் வைஸாக ஒரு பக்கம் மியூசிக் நல்லா இருந்தது, இன்னொரு பக்கம் கேமரா ஒர்க் ரொம்ப ஆவரேஜாக இருந்தது. எடிட்டிங்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்ப ஆவரேஜுக்குள்ளே தான் இந்த படத்தில் இருந்தது. அதேமாதிரி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி எந்த இடத்துலையும் பெருசாக ட்விஸ்ட்டு டேர்ன்ஸு நம்மளை எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு சீனும் அடுத்து என்ன நடக்கும்னு நம்மளாலே கணிக்க முடியும். அதையும் மீறி இந்த படத்தை நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா அந்த படத்தில் வரக்கூடிய அந்த நகைச்சுவை, அந்த டபுள் மீனிங் டயலாக்கு, அந்த அடல்ட் கண்டென்ட் காமெடிக்காகவே பார்க்கலாம். குழந்தைங்களை கூட்டிகிட்டு போடாதீங்க, அவங்க கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நிறைய இடத்துல அந்த அடல்ட் கண்டென்ட் டயலாக்ஸ் எல்லாம் நிறைய வருது. மற்றபடி இந்த கம்பி கட்டும் கதைகள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட சதுரங்க வேட்டை 1, சதுரங்க வேட்டை 2, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடிய படங்கள் எத்தனை இருந்ததோ அத்தனையும் அப்படியே பிச்சு போட்டு ஒரு கொத்து புரோட்டா மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்களே தவிர இந்த படத்தில் புதிய விஷயம் எதுவும் இல்லை. அப்படி இருந்தாலுமே இந்த படம் பார்க்கறதுக்கு சலிப்படிக்கா வண்ணம் இருக்கிறதுக்கு காரணம் இந்த படத்தில் அவங்க செய்யக்கூடிய ஒரு சில நகைச்சுவை. கிட்டத்தட்ட ஒரு 50% நகைச்சுவை நல்லா இருக்குது, மீதி 50% ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி எரிச்சலூட்ட வண்ணமாக தான் இருக்குது. அது அந்த சாமியார் காமெடியெல்லாம் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க, ஆனால் அதே கொஞ்சம் ஓவர் டூவாக பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தீபாவளிக்கு பெரிய பட்ஜெட் படங்களெல்லாம் எதுவும் பெருசாக வரல. ஒன்று டியூடு, இந்த பைசனு, அதுக்கப்புறம் டீசல், அதுக்கப்புறம் இந்த படம். நீங்கள் இந்த 3 படத்தையும் பார்த்துட்டு ரொம்ப சலிப்படிக்குது, இந்த படத்தையும் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் இந்த படத்தை பாருங்கள். மற்றபடி இந்த படத்தை பற்றி பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு ஆவரேஜான அடல் காமெடி படம் தான் நண்பர்களே. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. இக்காணொலி கண்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெட்டி விமர்சனம். வெல்க தமிழ்.